வேதத்திலே ஒரு அருமையான வார்த்தையை பாருங்கள். யோவான் 8:36 இப்படியாக சொல்லுகிறது. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஆம் பிரியமான சகோதரா சகோதரி, நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே அநேக காரியங்களுக்காக விடுதலைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். பைனான்ஸ்லே விடுதலை தேடுகிறோம். சில வேளைகளை பாவ கட்டுக்கள் இருந்து அதிலிருந்து வெளியில் வர முடியாதபடி தவித்துக் கொண்டிருக்கலாம். சில வேளைகளை கில்ட், அதிலிருந்து எப்படி நாங்கள் வெளியில் வருவது என்று நாங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கலாம். தீராத வியாதியில் நாங்கள் பிடிக்கப்பட்டு அதிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு நாங்கள் தவித்து கலங்கி நோய்வாய்ப்பட்டு கொண்டிருக்கலாம். எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு விடுதலை கொடுக்க, நிரந்தர விடுதலை கொடுக்க வல்லவராய் இருப்பது எங்கள் இயேசு கிறிஸ்து ஆகிய குமாரனே. அந்த இயேசு கிறிஸ்துவை எங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் எங்களுக்கு மெய்யான விடுதலையை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். பல வேளைகளில் டிப்ரெஷனுக்குள்ளால் செல்வோம், ஆங்ஷியஸுக்குள்ளால் செல்வோம், டாக்டரிடம் சென்று மருந்தை எடுத்துக்கொள்வோம். ஆனால் அவை நிரந்தர விடுதலையை கொடுப்பது இன்னும் 3 மாசத்தில் அவள் மீண்டுமாக எங்களை பாதிக்க தொடங்கிவிடும். ஆனால் கர்த்தரிடம் எங்கள் இதயத்தை கொடுத்து அவரில் முழு நம்பிக்கையாக விசுவாசத்திலே அவரை நோக்கி பார்க்கும் போது நிச்சயமாக அவர் எங்களுக்கு நிரந்தர விடுதலையை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். வேதத்திலே அநேக காரியங்களை பார்க்கலாம். 38 வருஷமாக பெதஸ்தா குளத்திலே இருந்த அந்த முடவனுக்கு ஆண்டவர் நிரந்தர விடுதலையை கொடுத்தார். அது மட்டுமல்ல, பிசாசினால், அநேக பிசாசு கட்டுகளினால் இணைக்கப்பட்டிருந்த, அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்த அநேகருக்கு தேவன் விடுதலையை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இன்றைய நாளிலே நீங்கள் என்ன காரியத்துக்காக உபத்திரவத்திலே நீங்கள் போய்கொண்டிருக்கிறீர்கள்? என்ன காரியத்துக்காக தேவனை நோக்கி பார்க்கிறீர்கள்? எந்த காரியத்திலே உங்கள் வாழ்க்கையிலே விடுதலையை நோக்கி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அதை கர்த்தரிடம் வைத்து தேவனை நோக்கி பாருங்கள். மெய்யான விடுதலையை இயேசு கிறிஸ்து ஒருவரே எங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமேன். God bless you all.